எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய போறதில்லை என்று ஜனாதிபதி அன்ரோ மார்சனாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது. விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து மதத்தை மாத்திரம் தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்றோம், அன்றைக்கு நீங்கள் வாய்மூடி மவுடிகளாக இருந்தீர்கள். நாளைய நாள் முழுவதும் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடைவழி விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்தது. புதிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட சட்டத்தில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற கருத்துக்கள் ஏன் சேர்க்கப்படையில்லை? இந்த குற்றங்கள் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுவது குறித்து அரசு நிலைப்பாடு என்ன என்றும் அவர்கள் கேள்வி. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள்ட மேலதிகாரிகள் என்ற உத்தரவை ஒரு குற்றவியல் பொறுப்பு விலக்காக ஏற்க முடியாது என்பதை சட்டம் தெளிவாக நிராகரித்து ஐக்கிய நாடுகளோட குழுண்ட அறிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பின நேரத்தில் நீதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவத்தினால் அழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு சோமரத்ன ராஜபக்ச தயாராக இருக்கிற நிலையில் நாங்கள் காணாமல் போன பட்டியல் வலிக்கின்ற முக்கிய அதிகாரிகள் அவரை சந்தித்து அவசியமான தகவலை பெற்றுக்கொண்டார்கள். ஜெஃப்னாபியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்கிறோம். அதில் குறிப்பாக ஜனாதிபதி அன்ரோ மார்சனாக் அவர்கள் சர்வதேசத்தில் பல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் சில விடயங்களுக்கான விமர்சனங்களும் எழுந்திருந்தன. அண்மையிலே பலஸ்தீனம் தொடர்பாக அவர் சொன்ன விஷயத்துக்கு பல விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இப்போ ஜனாதிபதி அன்ரோ மார்சனாக்க என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாட்டு மக்களுடைய இந்த ஆணைக்கு தான் கட்டுப்பட்டிருக்கனே தவிர அவர்கள் எங்கள் அரசின் மேலே வச்ச நம்பிக்கைக்கு தான் கட்டுப்படுத்திருக்கனே தவிர வேறு எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய போகிறதில்லை என்று ஜனாதிபதி அன்ரோ மார்சனாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நாட்டின் பொருளாதாரத்தை உறுதி செய்கிறதுல, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்கிறதுல, ஊழல் மோசடி சம்பந்தமான விஷயங்களை முடிவுக்கு கொண்டாடுறதுல, போதைப் பொருட்களில் தொடர்பட்ட குழுக்களை எதிர்த்து போராடுறதுல நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்கிட்டோம். இப்போ அது ஒரு தீர்க்கமான ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அனைத்து துறைகள்லையும் சாதனைகள் மட்டும்தான் இப்போ இருக்குது. நாடு எதிர்கொள்கிற அடுத்த சவால் அடைந்த பொருளாதார வெற்றிகள் நாட்டு மக்களுக்கு எப்படி போய் சேரும் என்றதுதான் இருக்கு. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அந்த நோக்கத்தை மனசில் கொண்டு தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். அது கட்டாயம் நடக்கும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பலர் தடையாக இருக்கிறது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு பலர் தங்களுடைய அழுத்தங்களையும் பிரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய போரில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு நான் நியூயார்க் நகரில் இலங்கையில் சந்தித்து கலந்துரையாடினேன். கடந்த விட செப்டம்பர் 21 நாங்கள் அடைந்த வெற்றியில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் பெரும் பங்காற்றியிருக்கின்றார். நாங்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கடந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க நீங்கள் ஏன் முடிவு செஞ்சீர்கள்? அந்த முடிவு ஒரு சாதாரணமான முடிவு இல்லை. நாங்கள் தலைமுறையாக அரசியல் உரித்துள்ள குழு அல்ல. ஆனால் 2019 தேர்தலில் 3% வாக்கில் பெற்ற ஒரு இயக்கம். என்றாலும் 2024 தேர்தலில் நாங்கள் பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றோம். இதற்கு காரணம் மக்கள் எங்களுக்கு கொடுத்த மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை. இதுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிகிறதுமே தவிர வேறு எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். இனி அடிபணிவதற்கு தயாராகவும் இல்லை. நாங்கள் நாட்டு மக்களுக்கு இப்போ அடைஞ்ச வெற்றி, இந்த பொருளாதார வெற்றியை நாட்டு மக்களுக்கு மிக விரைவில் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த காலமும் நெருங்கி கொண்டு வருகின்றது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கணும் என்று அன்ரோ மார்சனாக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் மேலான விமர்சனங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்கான ஒரு பலத்த ஆதரவு நிலைப்பாடுகளும் ஒரு பக்கத்திலிருந்து வந்துருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இது சம்பந்தமான நிலைப்பாட்டில் மக்கள் என்ன முடிவை செய்ய போகின்றார்கள் என்பதனை. அடுத்ததாக இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மிக பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கான எதிர்ப்பலைகளையும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த வகையில் இது சம்பந்தமாக ஆளும் கட்சியிலிருந்து எந்த ஒரு விடயங்களும் வெளியாக அந்த வகையில் இப்போ இது சம்பந்தமாக நீரியல் வளத்துறை அமைச்சர், கடற்துறை மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். காற்றாலை மின் திட்டத்தை அமைக்கிறதால மன்னாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும், மன்னாரை யார் மீட்டெடுக்க இயலாது, எங்களால் தான் மீட்டெடுக்க முடியும்,
ஆகவே மன்னாருக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலையும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுத்துவது வேறு எதுவுமல்ல, கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து. அப்போ அந்த ஆபத்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றாலை மின் நிலையம் அமைக்கின்ற பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை. அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம், வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள், இலங்கையில் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள், அவர்கள் அந்தந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள். அங்கே மீன்கள் வரவில்லையா, உயிரினங்கள் வரவில்லையா, பறவைகள் வரவில்லையா, அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை தேடிப்பார்கள். அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார். அதே போல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி உண்டு, அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினார். அப்பொழுது இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த தாங்களுடைய மதத்தை மாத்திரம், தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்றோம், அன்றைக்கு நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். ஆரம்ப கட்டத்தில் இவைகள் வந்து குழிகளை தோண்டுகின்ற பொழுது, அமைக்கின்ற பொழுது, அதற்கான அதாவது பவுண்டேஷன் போடுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். அவ்வாறு மௌனிகளாக இருந்த நபர்கள் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம் என்று எங்களுக்கு தெரிகின்றது. வேறு எதுமல்ல, உங்களுக்கு பின்னால், இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றது. அந்த நகர்த்தப்படுகின்ற காயானது வேறு எதுமல்ல, எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராகும். எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடந்த 1990ஆம் ஆண்டு அகதியாக ஒரு ஷாப்பிங் பேக்கோடு சென்று மன்னாரிலிருந்து சென்ற நபர்கள் இன்றைக்கு கோடீஸ்வர குபேரர்களாக மாறியிருக்கின்றார். அவர்களை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் என்று அவர்களுடைய பணம் உங்களுக்கு வருகின்றது என்று தெரிகின்றது. அல்லது அங்கே இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு நீங்கள் பேசுகின்றீர்களா? இல்லை. அங்கே கசிப்பு கஞ்சா மூலமாக எங்களுடைய இளம்பரம்பரை அழிக்கப்படுகின்றதே, அதற்கு எதிராக பேசுகின்றீர்களா? நீங்கள் மத போதகர் என்றால், அல்லது மதத்தை நேசிப்பவர் என்றால், அந்த மதத்தின் அடிப்படையில் பார்க்கின்றவர்கள் என்றால், தன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி என்று கூறி கொடுக்கின்ற மதத்தின் போதனைகளை கூட புறந்தள்ளுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றீர்கள் நீங்கள். அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், மன்னர் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம், இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறியில் சிக்க வேண்டாம். இந்த பொறி என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கான பொறி, உங்களுடைய பிரதேசத்தை நாசமாக்குகின்ற பொறி, உங்களுடைய பிரதேசத்திற்கு எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் வராது தடுப்பதற்கான பொறி. அதனால் மக்கள் கவனமாக இருங்கள் என்று நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மன்னார் போராட்டம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நாளைய தினம் முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக மன்னார் பிரஜர்களுடைய தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்திருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நாளைய தினம், அதாவது திங்கட்கிழமை, மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள பொது முடக்கல் போராட்டத்துக்கு அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கணும்னு சொல்லியிருக்கிறார். மன்னாரில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 6வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் வச்சு தான் அவர் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். போராட்ட களத்திலிருந்து 57வது நாளிலே மக்களுக்கான முக்கிய ஒரு அறிவித்தல் இந்த வேளையில் போராட்ட களத்திலிருந்து விடுகின்றோம். நாளை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு குரலாக நாளை மாற்ற எண்ண உள்ளோம். ஆகவே நாளைய நாள் முழுவதும் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று
மக்கள் சார்பில் எல்லோரையும் நான் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். முதலாவது, எல்லா போக்குவரத்துகளும் அதில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி இந்த பொது முடக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து வீடுகளிலே தங்களுடைய வாழ்வினை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர் மட்டிலே பெற்றோர் முடிவெடுத்து மாணவர்களை உங்களுடைய வீடுகளிலே தங்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, நான்காவது, எங்களுடைய 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தை மிகவும் எழுச்சியுற செய்வ முகமாக மாபெரும் கண்டன பேரணி நாளை 10 மணிக்கு மன்னார் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி நகரப்பகுதியில் 2 மணித்தியாலங்கள் எங்களுடைய கோஷங்களை எழுப்பி எல்லாவற்றையும் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்து அதனுடைய அடையாளமாக எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்ட செயலாளரும் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம். ஆகவே நாளைய நாளில் எல்லா தொழிலாளர்களும், மீனவ தொழிலாளர்கள், விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள், ஏனைய தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், சிகை அலங்கார சங்கத்தினர், ஏனைய சங்கத்தில் எல்லா அமைப்புகளும் நாளைய நாளிலே எல்லா வேலைகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்திலும் முழு கடை அடைப்பிலும் முழு முடக்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எங்களுடைய வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு, எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் பொருட்டு, எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கும் பொருட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய முயற்சியாக இது அமைய வேண்டும் என்றும் உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அது மக்களுடைய இந்த சர்வதேசத்திற்கும் கேட்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வேளையில் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடைவல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதில் தெளிவாக பார்க்கணும், சர்வதேச விசாரணைகள் ஆதரிப்பதன் விடைப்பாடு இல்லை, சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடைவல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் 29வது அமர்வு கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இலங்கை தொடர்பான விவகாரம் நேற்று முன்தினம் ஆராயப்பட்டிருக்கின்றது. இதன்போது நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தலைமையிலான குழு கலந்து கொண்டிருந்தது. இந்த காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் இலங்கையின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின்ற நிபுணர்கள் என்ற குழு பாராட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலவும் வரலாற்று ரீதியான கவலைகளை, சட்ட சிக்கல்கள் மற்றும் நடைமுறை சவால் குறித்து ஆழமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் முன்னே செய்தியில் சொன்னது போல சோமரத்தின ராஜபக்ச தொடர்பான கேள்வியும் ஒன்று. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை சுமார் 12,600 என்று இருந்தாலும் உண்மையிலேயே இந்த எண்ணிக்கை 1,00,000க்கும் அதிகமாக இருக்கலாம் என்று சில மதிப்பீடுகள் தெரிவிப்பது குறித்தும் கவலை தெரிவிச்சிருக்கு. காணாமலாக்கப்பட்ட வழக்குகளுக்கு மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளம் இல்லாத குறித்தும் மாநாட்டின் வழிகாட்டலுக்கு இணங்காத வகைப்பாடுகள் பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் ஒரு தொடர்ச்சியான குற்றம் என்ற தன்மையை குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது புதிய சட்டம் அங்கீகரிக்கவில்லை என்றும் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின்ற நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 20 ஆண்டு கால காலாவதி சட்டம் எவ்வாறு நீதியை பாதிக்கும், பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவது எப்படி என்று பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின்ற நிபுணர் கார்மென் ரோசா வில்லா குயிண்டனோ கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆகவே இந்த புதிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட சட்டத்தில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற கருத்துக்கள் ஏன் சேர்க்கப்படையில்லை, இந்த குற்றங்கள் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுவது குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட வழக்குகள் ஒரு மேலதிகாரியின் உத்தரவு ஒரு பாதுகாப்பு முறையாக கொண்டு குற்றமிழைத்த அதிகாரிக்கு பொறுப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுமா? இந்த சட்டம் உத்தரவிட்ட அல்லது தெரிந்திருந்த மேலதிகாரிகளுக்கு பொறுப்பு பற்றி பேசுதா? பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறை என்ற காப்பகங்கள் அணுகுவதில் ஒத்துழைப்பு இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பெயரை வழங்க அவர்கள் மறுப்பதாகவும் அறிக்கையில் குறித்த நிபுணர்கள் வினவியிருக்கின்றார்கள். ஒத்துழைக்க மறுக்கும் படையினருக்கு என்ன தண்டனை விதிக்கப்படுகின்றது என்று பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள்.
ஆகவே இந்த பாதிக்கப்பட்டவன்ற குடும்பங்கள் அரசால் அச்சுறுத்தப்படுவது அல்லது கண்காணிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழிவாங்கலுக்கு அஞ்சாமல் புகார்களை சமர்ப்பிப்பது அரசு எவ்வாறு உறுதிப்படுத்தும்? மனித உரிமைகள் ஆணைக்குழுன்ற பரிந்துரைகள் எப்போதும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதன் வரிக்கான உரிமை சட்டத்தில் பொறிக்கப்படவில்லை என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். அத்துடன் வழக்கு விசாரணை என்று அதிகபட்சமாக தடுப்பு காவலில் வைக்க அனுமதிக்கப்படும் காலம் எவ்வளவு என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். மனித அல்லது பெயரிடப்படாத புதைகுழிகளில் காணப்படும் மனித எச்சங்களை மரபணு தரவு வங்கியில் உள்ள தகவல்களுடன் பொருத்துவதற்கு என்ன நடவடிக்கை இருக்குது? 2008 காணாமலாக்கப்பட்ட வழக்கின்ற 3 கடற்படை தளபதிகளின் ஈடுபாடு, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சமூக புதைகுழி மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல் குறித்து விசாரிக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அச்சுறுத்தல் போன்ற முக்கிய வழக்குகள் குறித்து என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் குழுவுண்ட நிபுணர்கள் தொடர்ந்துமே சரமாரியாக கேள்விக்கணங்களை விடுத்து கொண்டே இருந்தனர். இந்த குறிப்பாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள்ட மேலதிகாரிகள் என்ற உத்தரவை ஒரு குற்றவியல் பொறுப்பு விலக்காக ஏற்க முடியாது என்பதை சட்டம் தெளிவாக நிராகரித்து மனித உரிமைகள் உடன்படிக்கை அமைப்புகளின் தகவல் தொடர்பு நடைமுறைகள் தொடர்பான அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் ஒரு வழக்கம் அடுத்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கின்றனர். ஆகவே இப்படி தொடர்ந்துமே அவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு இவர்கள் இந்த சரியான ஒரு விடயத்தை சரியான ஒரு அல்லது நேரடியான விளக்கத்தை குறிப்பிடாவிட்டாலும் கூட ஒரு ஒரு மறைமுகமான அல்லது ஒரு ஒரு இந்த அவர்களுடைய விசாரணை மூலமாகத்தான் தீர்வு என்ற வகையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த மனித புதைகுழி தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நீதித்துறையின் மேற்பார்வையில் தான் நடைபெறுது, சட்டத்தரங்களின்படி தான் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடயபல விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் குடும்பங்கள் மற்றும் தகுதி வாய்ந்த நிபுணர்களை செயல்முறையில் சேர்ப்பதற்கும் அரசு செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. இனியும் அது சம்பந்தமான அடுத்த கட்ட முயற்சிகளையும் அரசு தொடர்ந்து எடுக்கும். ஆகவே இந்த நடைமுறைகளின்படி தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பந்தமான விடயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நீதியமைச்சு கிட்டத்தட்ட இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த விஷயத்தில் மீண்டுமே உள்நாட்டு பொறிமுறையைத்தான் இது சொல்லியிருக்கின்றதான் வெளிப்படையாக தெரிகின்றது. சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய சாட்சியம் இந்த செம்மணி மனித புதைகுழிகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு வீரியம் பெற்ற சாட்சியமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் அவர் இந்த இடத்துல மட்டும், அதாவது செம்மணியில் மட்டும்தான் புதைகுழிகள் இல்லை, துண்டியில் இருந்து கிட்டத்தட்ட துண்டி வீதியின் ஆரம்பத்தில் இருந்து அதற்கு பிறகான இடங்கள் வரைக்குமே இந்த மனித புதைகுழிகள் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதற்கு பிறகான காலகட்டத்தில் பல புதைகுழிகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது, மண்டதீவு புதைகுழி சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருந்தது. சரி, அது ஒரு விடயத்தில் இருக்க, இது சம்பந்தமான சாட்சியங்கள் தொடர்பாக சர்வதேசத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு நீதியமைச்சர் கர்ஷன் நாணயக்காரர் ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவத்தினால் அழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருந்த நிலையில் இந்த விசாரணை செயல்முறைகளில் சோமரத்ன ராஜபக்ச உள்வாங்கப்படுவாரா என வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பான ஐக்கிய நாடுகளோட குழுண்ட அறிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பின நேரத்தில் நீதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவத்தினால் அழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு சோமரத்ன ராஜபக்ச தயாராக இருக்கிற நிலையில் நாங்கள் காணாமல் போன பற்றி அலுவலகத்தின் முக்கிய அதிகாரிகள் அவரை சந்தித்து அவசியமான தகவலை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அதில் அவர் சொல்லிக்க இந்த இதில் காவல்துறை திணைக்கள அதிகாரிகள் சொல்லும் இதுக்கு பதிலளித்திருக்கின்றார். சோமரத்ன ராஜபக்ச என்ற வெளிப்படுத்தல்கள் இலங்கை என்ற குற்றவியல் நீதி கண்டமைப்பின் சுயாதீன தன்மை, பக்கச்சார்பின்மை மற்றும் நடுநிலைமை என்பவற்றுக்கு நிரூபணமாக அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் சோமரத்ன ராஜபக்சவினால செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முதலாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். இப்படி அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எப்படி இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டது என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் அவர்களை சந்திச்சிருந்ததை தான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தார்கள். இப்போ கூட இந்த காணாமலாக்கப்பட்டோர் பற்றின அலுவலகத்தை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட மக்களோ பெரும்பாலும் ஆதரிக்கலை. தங்களுக்கான ஒரு சரியான அலுவலகமாக கூட அவர்கள் இதை எடுத்துக்கொள்ளல. ஆக இந்த சந்தர்ப்பத்தில்
மக்களுடைய கருத்து ஒருவாறாக இருக்கின்றது. இந்த அரசாங்கமும் இந்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினூடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்ற விஷயத்தை சொல்வதன் ஒரு மையப்பொருளாக தான் இதை பார்க்கணும். அதிலையும் குறிப்பாக இந்த உள்நாட்டு விசாரணை மூலமான தீர்வு என்பதற்கு வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் இவர்களுடைய இந்த விடயங்களும் அமைந்திருக்குதோ என்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுகின்றது. பெரும்பாலும் உள்நாட்டு விசாரணை தான் இவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அதற்கு வலு சேர்க்கிற விதமாக அவ்வப்போது இந்த 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 விடயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விஷயம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகு இதில் முக்கிய அதிகாரிகள் கூட சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளிவந்திருந்தது, அரசு அதிகாரிகள். அதில் இந்த உயிர்த்தனார் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான இந்த விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணைகள் தொடங்க விடப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நீண்ட நேரமாக ஒரு விசாரணை ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது என்ற தகவல் வந்திருக்கின்றது. இந்த சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கிற பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் இந்த சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் உதவி இருக்கின்றனர் என்றும் அவர்கள் மீதையும் விசாரணைகள் நடைபெற இருக்கின்ற தகவல்களும் வந்திருக்கின்றன. இந்த குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த உயிர்த்தனார் தின தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருந்தார். அந்த மக்களின் உயிரிழப்புக்கு என்ன தீர்வு என்றது இன்றைய வரைக்குமே பலரது கேள்விகளாக தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த விஷயத்தில் இந்த விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசரை கூட கைது செய்யப்படுறாங்க. அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக ஷானி அபேசரை மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த அதிகாரிகளை என்ன செய்ய போகுது, அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கத்தின் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றோம். இத்தனை தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருப்பதா தேசிய பட்டியல் பாராளுமன்றம். ஆகவே இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது என்கின்ற கேள்வி இற்றை வரைக்குமே எழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகல்பத்ர பத்மே தொடர்பான தகவல்கள் தொடர்ந்துமே வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த பாதாள உலக கும்பல்களுக்கு அரசு திணைக்களங்களிலிருந்தும் அரசியல்வாதிகள் முன்னே நாள் அரசியல்வாதிகளிலிருந்தும் ஆதரவு கிடைத்தோன்னு வந்திருக்கின்றதுன்றது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். அந்த வகையில் இந்த ஆதரவு சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விடயம் மட்டும் வெளியாகிருக்கின்றது. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கெகல்பத்ரமே உள்ளிட்ட பல்வேறு பாதாள உலக புள்ளிகளுக்கு போலீஸ் திணைக்களத்துக்குள்ளே இருந்தே தகவல் வழங்குநர்கள் இருந்துள்ளமே விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணியிலான ஒரு விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் கடந்த மாதம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெகல்பத்ரம் பத்மே, கமாண்டோ சலிந்த உள்ளிட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இவர்கள் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தார்கள். அதுடன் குறித்த நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசார் உதவியுடன் பிறக்கப்பட்டிருந்த சிவப்பு பிடியான என்ற நகல் ஒன்றும் கெகல்பத்ர பத்மே என்ற கைபேசியிலிருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கெகல்பத்ரம் பத்மே உள்ளிட்டவர்களுக்கு போலீஸ் திணைக்களத்துக்குள்ளிருந்தே தகவல்கள் வந்திருக்கு, அங்கே யாரோ தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற விஷயமும் தெரிய வந்தது. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பாதாள உலக குழுவில் இருக்கிற ஒருவருக்கு ரகசியமாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு சிவப்பு எச்சரிக்கை சம்பந்தமான விடயத்தின் நகல் பிரதி எப்படி கிடைத்திருக்கும், அது உத்தியோகபூர்வமாக போலீசார்களுக்குள்ளேயே நடக்க விஷயம். அதுவும் குறிப்பாக அதெல்லாம் நியமிக்கப்பட்ட குழுவில் இருக்கிற போலீசாருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் எல்லா இடங்களுக்கும் போவதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்காது. இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் எப்படி அவற்றை கையில் கிடைச்சது இந்த பத்திரம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இப்போ போலீசார் மத்தியில் இடம்பெற்றெடுத்து அந்த யார் கொடுத்திருப்பார்கள் என்ற முறையிலையும் அந்த விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. முன்னே நாட்களில் இந்த உயிர்த்தினர் தாக்குதல் சம்பந்தமாகவும் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கின்ற தகவலும் வந்திருந்தது. பார்க்கலாம் இதில் என்னென்ன முன்னேற்றங்கள் இனி வரப்போகுது என்பதனை.